வணங்குவதற்கு தலையையும் வாழ்த்துவதற்கு நாவையும் சிந்திப்பதற்கு அறிவையும் செயல்படுவதற்கு உறுப்புகளையும் தந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருப்பெயர் போற்றி. இவ்வையகத்திற்கு வழிகாட்ட வந்த இறுதி தூதர் நமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தினை சாற்றி அன்னாத மதுச்சுவடுகளை பின்பற்றி நடந்த அவர்களது குடும்பத்தார், சத்திய சீலர்களான சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், சங்கைக்குரிய இமாம்கள், இறை நேச செல்வர்கள், இறை அருள் பெற்ற நல்லடியார்கள், இங்கே குழம்பிருக்கின்ற பெரியவர்கள், சகோதரர்கள், தாய்மார்கள், சகோதரிகள், உங்கள் யாவரும் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து என்னுரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் அருள், அவன் நம்மீது புரிந்திருக்கின்ற கருணை, நம் மீது கடமையாக்கியிருக்கின்ற அந்த ஜும்மாவுடைய கடமையை அதற்கே உரிய நேரத்திலே நிவர்த்தி செய்வதற்காக பூமியில அல்லாஹ்வுக்கு விருப்பமான அவனது இல்லத்திலே சங்கைக்குரிய ரஹ்மத்துடைய மலக்குகள் சூழ்ந்திருக்கின்ற சபையிலே நம்மையும் அமரச் செய்த அளவு பார்த்த அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு எதை ஏவிருக்கின்றார்களோ அத்தகைய நற்கிரிகள் யாவையும் எடுத்து நடந்து, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மை விட்டும் எதை தடுத்திருக்கின்றார்களோ அத்தகைய தீய காரியங்கள் அனைத்திலிருந்தும் தவிர நடப்பதற்கு முதலில் எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தனது அருமறையான திருமறையிலே தெளிவுபடுத்துகிற போது சொல்கிற போது, வமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே என்று நான் படைக்கவில்லை என்று சொல்கிறார். மனித வர்க்கம்னா நாம மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட அவனை வணங்குவதற்காகத்தான் படைக்கப்பட்டார்கள். அல்லாஹ் தனது திருமறையில சொல்கிற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்திலே பரிபூர்ணமாக நுழைந்து விடுங்கள். பரிபூர்ணமான என்ன ஆகணும்? அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புகாரியில 8வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். புனியல் இஸ்லாம் அலா கம்சின் ஷஹாதத்தின் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வ இகாமு ஸலாத் வ ஈதாஇ ஸகாத் வல் ஹஜ் வ ஸௌம் ரமலான். பரிபூர்ணம் என்னது? இஸ்லாம் 5 தூண்களால் கட்டப்பட்டிருக்கிறது. ஒன்னாவது என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். கலிமா சொல்லியாச்சு. கலிமா சொல்லி பேர் வச்சாச்சுன்னா முடிஞ்சு வச்சா? கலிமா சொல்லி அப்துல் குத்தூஸ், அப்துல் ரஹ்மான், ரியாஸ், முகமது மைதீன், முஹையத்தீன் அது பேர் வச்சா முடிஞ்சு வச்சா? இல்ல. அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஷஹாதத்து சொல்லி விடுவாயானால் அடுத்து உன் மீது என்ன கடமை? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது சொல்லிட்டா என்ன செய்யணும்? இகாமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டணும். அப்பதான் இஸ்லாத்துக்குள்ள இருக்கிற முஸ்லீம் அல்லாஹ்வுக்கு பிரித்து காட்டக்கூடியது எது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது, தர்க்கு ஸலாத், தொழுகையை விடுவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிமா முஸ்லிம் இல்லையானா என்ன பிரித்து காட்டக்கூடியது? நமக்கு முஸ்லிம் அல்லாஹ்வுக்கு மத்தியிலே பிரித்து காட்டக்கூடியது தொழுகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இகாமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். ஜகாத்தை கொடுக்க வேண்டும். வல் ஹஜ் ஸௌம் ரமலான், பொருளாதார வசதி வந்தால் ஹஜ் செய்ய வேண்டும். ரமலானுடைய மாதங்களில் நோன்பு நோக்க வேண்டும். அப்பத்தான்
எதனை ஆயிட்டம்னு அர்த்தம்? இஸ்லாத்தில் பரிபூர்ணமாக நுழைந்திருக்கிறோம் என்று பொருள். இஸ்லாத்தில் நுழையினா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நபித்தோழர் கேட்டார், இஸ்லாத்தில் கலிமாத்தில் இஸ்லாத்தில் சேர்ந்து விட்டு அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத, சொர்க்கத்துக்கு செல்வதற்குண்டான அமல் எது என்பதை கேட்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், கேட்கிறார். ஒரு கிராமவாசிக்கு இருந்த அந்த ஆர்வம், அவருக்கு இருந்த அந்த ஆசை, அவர் என்ன கேட்கிறாரு, யார சொல்லலாம், உள்ளனி அலா அமலின் இதா அமிழ்த்தவும் தகவல் என்ன, ஒரு அமலை சொல்லுங்கள், அதை நான் செய்யணும், சொர்க்கத்துக்கு போகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்தஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற பெருங்கலிமாவை சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். முதல் அடிப்படை என்னது? இஸ்லாத்தின் அஸ்திவாரம் என்னது? கலிமா ஷஹாதத் சொல்லணும். அன் தஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிக் பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை வணங்கணும், இணை வைக்க கூடாது. அல்லாஹ்வுக்கு எதையும் இணை செய்யக்கூடாது, இணை வைக்க கூடாது. இகாமு ஸலாத், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். தஸாமு ரமலான், ரமலான் காலங்களில் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த செய்தியை கேட்ட அந்த நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நான் இதை கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன். அல்லாஹ்வை நம்பி ஈமான் கொண்டதற்கு பின்பு தொழுகையை நிலைநாட்டுவேன், நோன்பு நோற்பேன், ஜகாத் கொடுப்பேன், வாய்ப்பு கிடைக்கின்ற போது ஹஜ் செய்வேன் என்று சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நடமாடும் மனிதர்களில், பூமியில நடமாடும் மனிதர்கள் சொர்க்கராசியை நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டால் இவரை பாருங்கள். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அல்லாஹ் நம்பிட்ட, அல்லாஹ் கிணை வைக்க மாட்டேன், தொழுகையை நிலைநாட்டுவேன். அத பாயிண்ட். என்ன செய்யணும்? தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறார். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா, தொழுகை முஃமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறார். முஃமின்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தொழுகை நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தொழுதாக வேண்டும். பாங்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், நோயாளி வேலைக்கு போட்டிருக்காங்க, அந்த ஆள் பாங்கு சொல்ற, அந்த ஆளுக்கு வேலை அது. இமாம் ஒருத்தரை போட்டிருக்கிறாங்க, அந்த ஆளுக்கு தொழுகைக்கிற வேலை அது. அதுவா? அவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனச்சோர்வு ஏற்படுமையானால் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கின்ற செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்படுகிறது. என்ன சொல்லுவாங்க? யா பிலால் அர்ஹினா யா பிலால், எனக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துங்கள் என்று சொல்வார். கண் குளிர்ச்சி என்னத்துல இருக்கு? தொழுகையில் இருக்கிறது. அதனால எனக்கு என்ன செய்யுங்க? மக்களை எல்லாம் கூப்பிடுங்க, எனக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துங்க. அல்லாஹு அக்பர். எதுல இருக்கு குளிர்ச்சி? தொழுகையில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன் வீட்டுக்கு அருகாமையில ஓடுகின்ற ஆற்றில 5 முறை குளிப்பானே, ஆனால் அவனுக்கு அழுக்கு இருக்குமா என்று கேட்கிறார். அந்த மேலே அழுக்கு இருக்குமா? இருக்காது யாரு சொல்ல. அதே போலதான் ஒரு மனிதன் 5 நேரங்களில் தொழுகையை நிலைநாட்டுவானே, ஆனால் தொழுகையை நிலைநாட்டும் திரும்ப அக்மி ஸலாத் என்று சொன்னால் தொழுகையை நிலைநாட்டு. தொழுகாதவனுக்கு நரகம் சக்கர். தொழுகாதவனுக்கு நரகம் என்று மா ஸலத்தக்கும் ஃபீ சக்கர் காலு லம் நக்கும் மினல் முஸல்லீன். எடுங்க, அல்லாஹ் குர்ஆன் சொன்னான், நீங்களே இந்த சக்கர் என்கிற நரகத்துக்கு வந்தீர்கள், காலு லம் நக்கும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை. அது தொழுகாதவன். தொழுகையை மனமுரண்டாக புதுமூக்காக தொழுகிறவர்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? நாளை மறுமையில மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பற்றவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதைத்தான் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே நாளைக்கு மறுமையில யாரோடு? தீயவர்களோடு. எந்த தீயவர்களோடு? ஃபிரௌன், அபூ ஜஹல், அபூ லஹப். இவங்க யாரு?
தொழுகையை சரியாக பேணாதவர்கள், தொழுகையை சரியாக பேணாதவர்கள் இவர்களோடு இருக்கின்ற அந்த தொழுகையை சரியாக பேணாதவர்கள் நபிகள் நான் சொல்றார். நசையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் ஹாஃபல அலைஹா கானத் லஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாத்துல் யௌமல் கியாமா. யார் தொழுகையை சரியாக பேணுகிறார்களோ அவர்களுக்கு அந்த தொழுகை ஒளியாக இருக்கும். எனவே தொழுகை ஊராக இருக்கும், ஆதாரமாக இருக்கும், அத்தாட்சியாகவே இருக்கும். கியாம நாளிலே கொமல்லம் ஹாஃபில் அலைஹா, யார் அந்த தொழுகையை பேணவில்லையோ, தொழுகவில்லையோ கிடையாது, பேணவில்லையோ, நூரன் உலா புர்ஹானும் உலா நஜாத்தும் காண வேண்டிய கியாமத்தில் போன்ற யாரோடு ஃபிரௌனோடு காரூனோடு ஹாமானோடு உபைதுல் கலப் போன்ற மூசாவின் காலத்தில் வாழ்ந்த அந்த இஸ்லாத்தின் எதிரிகளோடு நரகத்தில் இருப்பார்கள். தொழுவத்தான் சொன்னான். ஆனா தொழுகை எப்படி சொல்லுவா? இஸ்லாம் சொல்கிற இன்ன ஸலாத்து கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா. தொழுகை முஃமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது? அதற்கே உரிய நேரத்தில் தொழுகை ஆக வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறார். எந்த அளவுக்கு தொழுகை வலியுறுத்தப்படுகிறது தெரியுமா? யுத்தம் நடைபெறுகிறது. திருமலையில 4வது அத்தியாயம் 101, 102 வசனங்களை சொல்லி காட்டுகிறான். நீங்கள் பூமிகளை பயணம் செய்யும் போது நிராகரித்தவர்கள் உங்களுக்கு விசனம் செய்வார்கள் அஞ்சினால் அப்பொழுது தொழுகையை சுருக்கிக் கொள்ளுங்கள். அப்படின்னு தொழுகை விடக்கூடாது, சுருக்கிக் கொள்ளணும். அதுக்குதான் இஸ்லாத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லுங்க கசர் சொல்லு. கசர் இவர் 4 காலத்திலுமா 2 காலத்தில் கசுரோடு சேர்த்து வெளியூர்ல இருக்க கஷ்டமா இருக்கா, கசுரோடு சேர்த்து ஜம்மு செஞ்சிரு. லொஹரையும் அசரையும் ஒன்றாக தொழுகையிடு, மகரிபும் இசாவையும் ஒன்றாக தொழுகையிடு. மகரிபு 3, இசா 2, லொஹர் 2, அசர் 2. எப்ப சொல்லணும்? அந்த லொஹர் நேரத்தில், அதுல அசர் நேரத்தில் லொஹர் அசர், அது லுகர் நேரத்தில் லுகர் அசர், மகரிபு நேரத்தில் மகரிபு இசா. இசாத்துல 2 சொல்லுவோம். ஏன்? உனக்கு என்னுடைய அந்த பயம் இருக்கிறது, அந்த தொழுகையை சரிவர நிறைவேற்ற முடியாது, பரிமண்டனாக செய்ய முடியாது என்கின்ற கவலை இருந்தால் என்ன செய்வது? தொழுகிறேன் என்ன வேண்டியதும் தொழுக ஆகணும். எப்படி எல்லாம் தொழுகணும்? பயணத்தில் இருந்தால் தொழுகணும். இருங்கிற பயணத்தில் இருந்தால், அதாவது நபிகள் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், ஆற்றினால புத்தி கூர்மையில சிந்திக்கும் ஆற்றோட வயதில் 7 வயதுல தொழுகணும். 10 வயதான தொழுகாவிட்டால் அடிக்கணும். 10 தொழுகாவிட்டால் அடிக்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு எந்த நபி சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று சொன்ன நபிகள் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. 10 வயதாகிவிட்டால் தொழுகாவிட்டால் அடியுங்கள் சொல்றாங்க. அப்ப உள்ளூர்ல இருந்தாலும் வெளியூர்ல இருந்தாலும் தண்ணீர் இருந்தாலும் தண்ணீர் இல்லாவிட்டாலும் ஆரோக்கியமாக இருந்தாலும் நோயாளியாக இருந்தாலும் சரியா, ஆரோக்கியமாக இருந்தாலும் நோயாளியாக இருந்தாலும் மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் நிற்க முடிந்தாலும் நிற்க முடியாவிட்டாலும் நின்று கொண்டு தொழ முடியாவிட்டால் உட்கார்ந்து கொண்டு தொழாவிட்டால் முடியாவிட்டால் படித்துக் கொண்டே ஆகுது தொழ ஆக வேண்டும் என்கின்ற கடமை இருக்கிறது. எந்த சாக்கும் சொல்ல முடியாது. தண்ணி இல்லையா தயமம் செய், என்னங்க தயமம் செய். தண்ணியா கிடைக்கிறாங்க, தரை இருக்கிறது, மண் இருக்கிறது, தயமம் செய். என்னால் நிற்க முடியலைங்க உட்கார்ந்துக்கோ, என்னால் உட்கார முடியலைங்க படுத்துக்கோ. தொழு. என்ன செய்யணும்? தொழுதாக வேண்டும்.
தொழுகை அதற்காக வேண்டி ஆத்துக்குள்ள இருக்கும். அந்த சுத்தம் இல்ல. என்ன சுத்தம் இல்ல? போனவருக்கு வரல, பெட்ல படுத்துக்கிட்டே தொழு. நிறைய பேர் அப்படிலாம் இல்ல, சாதாரணமா நைட்டு தூங்க லேட் பண்ணிட்டு பஜரை பால் குடிக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க? மன் சல்ல சுபஹ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் சுபஹ் தொழுதாரோ அவர் சுபஹ் தொழுவதற்கு என்ன இருக்கு? அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்து விடுகின்றனர். யாருக்கு இஷா தொழுவும் சுபஹ் தொழுவும் கஷ்டம் தெரியுமா? தொழுகையாளிகளாக இருந்தால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இஷா தொழுகையும் ஃபஜர் தொழுகையும் முனாஃபிக்குகளுக்கு கஷ்டமான தொழுகை. முனாஃபிக்குகளுக்கு நரகத்தில் கடைசி தட்டு. அவர்களுக்குத்தான் அந்த தொழுகை கஷ்டமாக இருக்கும். அதனால்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தொழுகைக்கு கிடைக்கின்ற சிறப்பை ஒரு மனிதன் அறிந்து கொள்வாரையானார். இஷா தொழுக, சுபஹ் தொழுக. ஏன் அவனுடைய சிறப்பு? ஒருவன் இஷா தொழுது விட்டால் இரவில் பகுதி நேரம் என்று வழங்கிய நன்மை. அவன் தொடர்ந்து ஃபஜ்ரில் தொழுது விடுவானேயானால் இரவு அவன் தூங்கிய நேரத்தை எல்லாம் தொழுத நேரமாக கிடைக்கிறது. என்ன சொல்லுவ? நைட்டு தூங்குனது கூட தொழுதுகிட்டே இருந்தேன். எவ்வளவு பெரிய கருணையாளன் அல்லா! நீங்க தூங்குனதை தொழுகையாக்குறான், இஷாவையும் ஃபஜ்ரையும் நீங்க ஜமாஅத்தோடு தொழுது விடுகிறோம். இன்னும் பாருங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், நீங்க ஒரு தொழுகையை எதிர்பார்த்து உங்க வீட்டில் ஒளி செய்துவிட்டு தொழுகையை எதிர்பார்த்து பள்ளிக்கு நடந்து வருவீர்களானால், அந்த நிலையில யாரும் இல்ல. எல்லார் வீட்டிலும் 4 வண்டி நிற்குது, 6 முன்பு இருக்கு, 4 வண்டி நிற்குது. ஏன்? அளவுக்கு எப்படிங்க பொருள் இருக்கு. அந்த வண்டி எடுக்க முடியாது, டக்குனு போனோம். உலக தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒரு வண்டி இல்லாவிட்டால் மேலே தூக்கி கொண்டு 6 வண்டி இருக்கிறது, அதுக்காக வண்டி நிற்கிறது. ஆனா வர முடியல. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அப்படி நீங்கள் உங்க வீட்டில் ஒளி செய்துவிட்டு தொழுகையை எதிர்பார்த்து பள்ளியை நோக்கி வந்து வருகை வந்து தொழுது விட்டு அமர்வீர்களானால், தொழுகையை எதிர்பார்த்து அமர்வீர்களானால் நீங்கள் தொழுது கொண்டு இருப்பதாகவே எழுதப்படும். உட்கார்ந்து இருக்கிறீங்க, உட்கார்ந்து பேசக்கூடாது, ரப்புட்ட பேச. அதோடு மட்டுமல்லாமல் அந்த எட்டி வைத்து வந்தீர்களே, அதுக்கெல்லாம் செல்லாங்க. ஒரு எட்டிக்கு ஒரு ஒரு நன்மை எழுதப்பட்டு, ஒரு எட்டிக்கு ஒரு தீமை அளிக்கப்பட்டு, ஒரு எட்டிக்கு ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. சிறப்பு எங்க? தொழிலுக்கு வருகிற போது இருக்கிற எதுக்கு? ஜமாத்துக்கு வருகிறோம். வீட்டுல தொழுகிறது அல்ல. நீங்கள் கடவுளிலேயோ அல்லது இந்த வீடுகளிலேயோ தொழுகிறீர்களானால் இந்த நன்மை கிடைக்காது. யார் ஜமாத்தோடு தொழுகிறார்களோ அவர்களுக்கு 27 நன்மை, 27 மடங்கு நன்மை கிடைப்பதாக மாணவி ஸல்லல்லாஹு சொன்னார். அதுதான் பள்ளி. பள்ளியில்தான் ஏற்றத்தாழ்வு இல்லை, பள்ளியில்தான் உயர்ந்தவன் தாண்டவன் இல்லை, பள்ளியில்தான் பணக்காரன் ஏழை இல்லை, பள்ளியில்தான் கருப்பன் வெள்ளையன் என்ற பாகுபாடு இல்லை, பள்ளியில்தான் செல்வந்தன் பிச்சைக்காரன் என்ற நிலைப்பாடு இல்லை. எல்லாரும் அல்லாஹ்வுடைய முன்னிலையில பிச்சைக்காரர்கள், அவருடைய அடிமைகள். அவர் எங்க வீட்டு வந்து தர்மங்களை வாங்கிட்டு போனான், அவன் தர்மம் வாங்கினான். ஆனா அவன் பக்கத்தில் நிற்க வேண்டிய நிலை என்றால் நிக்கணும். அவனுடைய பிரின்சிபல் அவருக்கான பிரின்சிபல் அவனுக்கு காலுக்கு மேலே சென்றார் செய்யணும். நம்மகிட்ட இருக்கின்ற ஆணவம் ஆனந்தை அத்தையும் அழிப்பதற்குள்ளான ஒரு இடம் இருக்கு என்று சொன்னால் அது பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் எங்கு சேரும் சொன்னால் ஜமாத். ஜமாத் நெருங்கி நில்லுங்கள், நெருங்கி நில்லுங்கள், தோளோடு தோள் சேர்ந்து நில்லுங்கள். சகோதரத்துவம் வந்து ஜமாத்துக்கு வந்தால்தான் இந்த சகோதரத்துவத்தை பேண முடியும். ஒருவன் உடல்நலம் இருக்கிறானா அவனுடைய முகத்தில் அகத்தின் அளவு நிலத்தை தெரியும் என்பதை போல அவரை விசாரிக்க முடியும். ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் பலவீனமானவர் உதவி செய்ய வேண்டியது கடமை. உனக்கு எப்ப பார்க்க முடியும்? பல்லாசம் வந்தா தெரியும், பல்லாசம் வந்தா தெரியும். பசுவோடு இருக்கின்றார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உலகக்காலத்தையும் ஹசாசா. இந்த வசனத்திற்கு விளக்கம் என்ன? யாருக்கு சொல்றாங்க? உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. அவர் விளக்கம் பசி பசிக்கு அவன் விளக்கத்தை கேட்டு இருக்கார்.
வயசீரோட அலாமிச்சு உலக கணக்கு அதுக்கு என்ன அர்த்தம்? தனக்கு தேவை இருக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கு அவனுக்கு கொடுப்பார்கள். இதான் வசனம். இந்த வசனத்தை கேட்காரு, அவரு அர்த்தம் சொல்லிட்டு போயிட்டாங்க. உணர்றதை அபூபக்கர் சித்திக் வந்தாங்க, அவங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லி கேட்காங்க. என்ன கேட்காங்க? வயசீரோட அலாமிச்சு ஹசாசான்னு உணர்ந்து கேட்க அவரு விளக்க முடியாது, நீங்க என்ன விளக்க முடியுங்க? அவரு அர்த்தம் சொல்லி போயிட்டாரு. சல்லல்லாஹு பார்த்துட்டே இருந்தாங்க. ஏன் சொன்னாங்க, என்னப்பா பிரச்சனை? இந்த வசனத்துக்கு 2 இடத்துல விளக்கம் கேட்டாருக்கு. பசி பசி சொல்லல, அகத்தினால முகத்தில் தெரியும் என்பதை போல அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனத்துக்கு விளக்கம் வேணும். அதனால கூடவாயை வீட்டு கலந்து சென்றார்கள். வீட்டுல என்ன இருக்கு? ஒரு டம்ளர் பால், ஒரே ஒரு டம்ளர் பால். நபிகள் ஸல்லல்லாஹு அவர்கள் பாலை எடுத்துட்டு சொன்னாங்க, யாருடையா திண்ணை தோழர்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. நான் நினைத்தேன், அபூர்வா சொல்றாங்க, நான் நினைத்தேன் ஒரு கிளாஸ் பால் இருக்கு, எனக்கு மட்டுமே 10 எல்லாத்தையும் சொல்றாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி அழைத்து தந்த போது அவர்கள் அத்தனைக்கும் குடிக்க கொடுத்தாங்க. அது ஒரேடா குடிய குடிய இல்ல, அது சொல்ற கழுத்து முட்டை குடிச்சுவா சொல்ற உண்மை குடிய. எப்ப புரியும்? பள்ளிவாசலுக்கு வந்தாத்தான் தெரியும். ஏன் பதிவு கொள்ள கேட்கணும்ல, வரலையா? ஆமா தூங்கிட்டேன், எனக்கு தலைவலி, எனக்கு தீவன், என்ன பிரச்சனை தீர்வு எப்ப சொல்ல முடியும்? துணைக்கு வந்தாதான் புரியும். அதுதான் அல்லாஹ் மஸ்ஜித் மஸ்ஜித் என்று சொன்னால் சுஜூது செய்யும் இடம், வளார இடம் அல்ல, வெற்றிகர பேசுற இடம் அல்ல. இந்த இடம் என்பது அல்லாஹ்வை சுஜூது செய்வது. நான் அடிமை, உன்னுடைமை சொல்கின்ற இடம் இது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய திருமறையில பல்வேறு இடங்கள்ல இப்பெல்லாம் பள்ளிவாசல் அனைத்து பள்ளிவாசல பார்த்தா பள்ளிவாசல் நிர்வாக தலைவராக இருக்கு. சில பேர் சில ஊர்ல முத்தவர் இருப்பாங்க, சில ஊர்ல தலைவர் இருப்பாங்க, சில ஊர்ல நாட்டாம் இருப்பாங்க. அநேக இடங்கள்ல செல்வம் இருந்தா அவர்கள் சிறுகோடு செருக்கோடு அவன் இருக்க சிறுகோடு ஆன பள்ளியா தலைவராக்கிறாங்க. அவர் என்ன செய்வாங்க? பள்ளியா தலைவராக்கிறாங்க. அவரை போடுங்கப்பா, அவரு தலைவருக்கு தகுதியான ஆள். அவரு பள்ளியாசலும் வர மாட்டார். ஆனா அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னால் அமர் மசாஜி அல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வஅகாமு ஸலாத் வஆத்து ஸகாத் வலம் யக்ஷ இல்லல்லாஹ் ஃபஸா உலைக அன் யகூன மினல் முஹ்ததீன். 9வது அத்தியாயம் 18வது வசனம். என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய ஆலயத்தை பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள். அதனாலதான் இப்படி உள்குத்தி இருக்கிறதுனாலதான், இறையச்சமத்தில் இருக்கிறதுனாலதான், சிறுக்கு சேரில் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு பள்ளிவாசலுடைய வக்ஃபு சொத்துக்களை நாங்க தான் இனிமேல் பராமரிப்போம், நீங்க போங்கடான்னா கொண்டு வரோம். ஏன்? இவங்க தொழுகை இல்ல, இவங்க இறையச்சம் இல்ல, இவங்க ஈமான் இல்ல. முதல்ல எந்த ஈமான்? வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்கிற கலிமாவை வெளிகிறான். எப்ப சொல்றான்? கல்யாணத்தில் சொல்லுவான். எப்ப சொல்லுவான்? கபருக்கு ஜனாசாவை தூய்மையாக சொல்லுவான். இவன் சொல்றானா? இவன் சொல்றது இல்லை. கல்யாணத்துல உட்கார்ந்து சொல்லி கொடுப்பாங்க, அஷகது அஷகது அல்லாஹ் இலாஹா அப்பதான் சொல்றான். அது வரமாட்டுக்கு வாயில நுழைய மாட்டுக்கு. நான்லாம் எத்தனை இடங்கள்ல அவருக்கு கலிமா மாப்பிளைக்கு இஸ்லாத்தை சேர்த்து தானே கல்யாணம் முடிச்சு இருக்கு. அன்னைக்கு இஸ்லாத்தை சேர்ப்பாங்க, அப்ப கலிமாட்டில் வருவோம் வராது. அதனாலதான் தெரிய மாட்டேங்குது. அல்லாஹ் யார் என்று புரிய மாட்டேங்குது, புரியவில்லை, விளங்கவில்லை அல்லாஹ்வை. அப்ப அதுக்கடுத்த கலிமா சொல்வார், ஜனாசாவை தூக்கினது கலிமா ஷஹாதா அப்படின்னு கலிமா. அதுக்காக கலிமா களிமா சொல்லிவிட்டால் சஹாபாக்களுடைய ஈமான் எப்படி உறுதியா இருந்துச்சு. ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகீம், அல்லாஹ்வை நம்பி அதுல உறுதியாக இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹ், யார் அல்லாஹ்வை சொல்லி சும்மஸ்தகாமு அதுல உறுதியாக இருக்கிறார்கள், தத்தனஸ்ஸலு அலைஹில் மலாயிகா மலக்குமார்கள் இறங்கி சொல்வார்கள், அல்லாஹ் தகாஃபு வலா தஹ்சனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஅதுன். பயப்படாதீங்க,
கவலைப்படாதீங்க, வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு சுமந்து வருங்கள். மலக்குள் சொல்லுவாங்க, தலைவத்தை இருக்கா, நாட்டாமைத்த இருக்கா, எதுவா தலைவத்தை இல்ல, நாட்டாமைத்த இல்ல, கிடையாது. அவரும் தலைவர். எவர் தொழுத்து அவன் அதர் தொழுத்து இமாமு லீவ் எடுக்கணும்னா அதற்கு கிடைப்போம். ஒரு ஊர்ல பள்ளிவாசல் கட்டி பள்ளிவாசலுக்கு இமாமு ஒருத்தர் போட்டுட்டு பள்ளிவாசல் உட்கார்ந்து இருக்காரு. நம்ம திருநாட்சியோட வசூலுக்காக வேண்டி சென்ற ஒரு மௌலவி வாங்க காமெடி சொல்ல போறாங்க, தேடிட்டாரு. அவர் சொல்றாரு, அந்த பள்ளி தலைவர் நிர்வாகி பொறுப்பு தான் அவர்தான். நீவே தெளிவு ஏன்னா தெளிவு காமெடி, நான் தான் அவனுக்கு சம்பளம் கொடுக்கேன், அதனால நான் சொல்ல முடியுமா? சொல்ல பாருங்க, நான் சம்பளம் கொடுத்தேன், நான் தலைவர், சம்பளம் சொல்ல முடியும், சொல்ல முடியாது. மதரசாவுடைய வசூலுக்கு போன அந்த மௌலவி பள்ளியாசல வசூலை வேண்டாம் வெளியே விட்டார். என்னவா பள்ளியாச தலைவர் அந்த சொல்லக்கூடாது. அதான் சொன்னா, என்னுடைய பள்ளியை நிர்வாகம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கிட்ட என்ன இருக்கணும்? அல்லாஹ் நம்பணும், அல்லாஹ் சொன்னால் நம்ம ஆமணம் இல்ல, அல்லாஹ் நம்பணும், நம்மளுடைய ஆசை வர்ணனை நம்பணும், தொழுகையை நிலைநாட்டணுமா? அது தொழில் இல்லாத சொல்றாங்க, நான் தொழுகைக்காக அழைப்பு கொடுத்து விட்டு தொழுகின்ற இடத்துல எனக்கு பதிலாக ஒருவரை நிறுத்தி தொலைக்க சொல்லிவிட்டு விறகுகளை பெருக்கி விறகெல்லாம் எடுத்துக் கொண்டு போய் தொழுகையை விட்டு விட்டு எவரெல்லாம் தங்கள் வீடுகளில் இருக்கின்றார்களோ அவருடைய வீடுகளை தீயிட்டு கொளுத்த விரும்புகிறேன். ரஹமத்துல் ஆலமீன் சொல்ற வாசகம், எவ்வளவு மனச்சோர்வு இருந்தால், எவ்வளவு மனக்கவலை இருந்தால் என்று சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்றாங்க? தொழுகைக்காக அழைப்பு, ஹய்யல ஸலாத், ஹய்யல் ஃபலாஹ். அன்னைக்கு மைக் இல்லைங்க, இன்னைக்கு மைக்கு நல்லா கேட்குது. அதை போன் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவா, பாங்கு சொல்ற சத்தம் கேட்டா இவனுக்கு வேற பாங்கு சொல்லிட்டு இருக்கானு, போன் பேசவே முடிய மாட்டேங்குது. இந்த குழாயை கல் பண்ணுடா, இல்ல ஏன்னா பாங்கு சத்தம் இடங்களா இருக்கான், அவன் தான் இடங்களா இருக்கு, நான் ஐயா இடங்களா இருக்குங்களா, என்ன இடங்களே பதேசம் போகணும்ல. நம்ம எங்க துணிய வருவோம், தேவையில்லாம பைக்கை போட்டு பாங்க சொன்னாங்க, அதுதான் பொழுதுக்கு போக வேண்டியதானே. வெற்றிக்கு விரைந்து வா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், வெற்றி பெற்று விட்டார்கள், வெற்றி பெறுவார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், அல்லது செலாத்தில் அவர்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். ரப்பும் மாதிரி நான் நிற்கிறேன், அவன் விதித்த கடமை செய்வதற்காக வந்திருக்கிறேன், வைக்கணும், தொழுகைக்கு வரணும், ஜமாத்தோட நிற்கணும், போராடு சொல்லணும். அப்படி தொழுகின்ற போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 27 மடங்கு நன்மை ஒவ்வொரு ஜமாத்துக்கும் வருகிற போது. எதனா 27 மடங்கு நன்மை. அந்த நன்மையை அடைந்து நீங்கள் வர வேண்டும் என்பதற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை கூட்டாக்கி அந்த கூட்டு தொழுகைகளையும் தோளோடு தோல் என்று ஜமாத்தோடு என்று குறித்த நேரத்தில் தொழுகைக்கு பள்ளியாசுவோம். அது சின்ன ஜமாத் பள்ளியில அப்படின்னு சொல்றவரை சின்ன ஜமாத் பள்ளிங்கிற மாற்று கருத்து கொண்டிருக்கிறவங்க பள்ளியில தலைவர் நாட்டாம என்னது இல்ல, அதை நம்மளும் இருந்துடக்கூடாது. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லாம ஆயிரும். தொழுகை நிலைநாட்டு ஜகாத்து கொடுக்கிற வசதி ஜகாத்தை கொடுக்கணும். வளம் யர்ஷ இல்லல்லா, அல்லே தவிர வேற யாரும் தேவையில்லை. அவன் பார்த்துக்குவான், ரப்புல் ஆலமீன் அவன். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, தெளிவுபடுத்தினார்கள். ஜமாஅத் தொழுகை கிடைக்கின்ற சிறப்பை எப்படி தெளிவுபடுத்தினாங்க? 27 மடங்கு நன்மை கிடைக்கும். அதை எவர் சரியாக பேணவில்லையோ, காரூனோடு ஃபிரௌனோடு உபயோக கலப்போடு அவங்களோடு போய் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போகும். அது சொர்க்கத்துக்கு போனா நரகத்துக்கு போனவன் அவங்களோடு போகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நிற்கணுமா, அவங்களோட சொர்க்கத்துக்கு போகணுமா? ஹவுசுல் கௌசர் என்ற தடாகத்தில் நீர் அருந்த வேண்டுமா? முதல் கடமை தொழுகை.
அதைத்தான் அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான். அதுவும் பாருங்க, 9வது 20வது அத்தியாயம் 132வது இடத்துல சொல்லி காட்டுகிறான். குடும்பத்தை தொலை சொல்லுங்கள். காலையில் ஹஜருக்கு எழுப்பணும் பையனை, எழுப்பும்போது மனைவி எந்திரிச்சா கணவனை பிள்ளைகள் எழுப்பணும், கணவன் எந்திரிச்சா மனைவி என்ன செய்யணும், கணவன் எந்திரிச்சா மனைவியின் பிள்ளை எழுப்பணும், மனைவி எந்திரிச்சுட்டா கணவனையும் பிள்ளை எழுப்பணும், கணவர் எந்திரிச்சுட்டா மனைவியும் பிள்ளை மாற்றி யாருங்க, கணவர் எந்திரிச்சுட்டா பாங்க சட்டம் ஏற்று மனைவி எழுப்பணும், பையன் எழுப்பணும், ரெடியா எழுப்போம். என்ன சொன்னார் லுக்மான் சாலியா நல்லடியார், யாபுடைய என் அருமை மகனே அக்மி ஸலாத் தொழுகை மகனாண்டு சொன்னாரா எழுப்பணும். இந்த மாதிரி அவர் தூங்குறாரு, ஏங்க தொழுகைக்கு நேரா செஞ்சிருங்க. அத்தா உங்க ஆப்பா தொழுகை வச்சுட்டாங்க, தாடி வச்சுட்டாங்க, நீங்கள் எங்க போங்க. சாலிகான நல்லடியார் தன் மகனுக்கு சொன்ன உபதேசத்தை நமக்கு சொல்லி அருள்மறையான் திருமறையின் மூலமாக நமக்கு சொல்லி நீ அப்படி இரு. எத்தனை பேர் எழுப்பி போடுறோம், எத்தனை பேர் தொழிலாசல் ஜமாத்துல பையனை கொண்டு வர்றோம். இப்ப நீ அவனை கொண்டு வந்தால் அவரை தொழுகைக்குரியவராக பிள்ளையை மாற்றினால் நாம தொழிலச்சு கொண்டு அழைக்கிற போது நம்மை அழைக்க கொண்டு அவன் அல்லாட்ட கையேந்துவான். இல்லையென்றால் அவன் பள்ளியாட்டிற்கு அரவணைச்சுவார். இருந்தான், திண்டான், வாழ்ந்தான், மறைந்தான், கேள்ந்தான். அப்படி பிள்ளையா நபிகள் செல்லா சொன்னான், சாடு எது உலகும் உன் சாடுகான குழந்தை கேட்கின்ற பிரார்த்தனை எப்ப சாடு ஆவான், யாவுடைய அக்கினி ஸலாத் அப்பதான் சாடுகளாம். அந்த அடிப்படையில நபிகள் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், தொழுகை என்பது என்னவோ, தொழுகை என்பது ஒரு அகலத்தை பிஸ்ஸலாத் வஸ்பிர் அலைஹா, அதில் நீங்க சிரமமாக பொறுமையோடு இருங்க. அல்லாஹ் வஸ்அலுக ரிஸ்கன், உன்கிட்ட உணவை நாம கேட்கல, அல்லாஹ் உணவை கேட்டானா, உணவை கேட்கல, நானும் உனக்கு நான் தான் உணவு கொடுத்தேன். அப்ப தொழுகை இருந்தால் வணக்கம், எந்த வணக்கம் இருக்குமானால் என்ன கிடைக்கும், ரிஸ்க் கிடைக்கும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், தொழுகையை கொண்டு பொறுமையை கொண்டு உணவு வேணும். தொழுகை இல்ல, தொழுகையே இல்ல, என்ன வேலை தொழுவாங்க. ஆமா, தொழுதவெல்லாம் என்ன வச்சிருக்கான், பில்டிங் வச்சிருக்கானா, கார் வச்சிருக்கானா, பங்களா வச்சிருக்கானா, தொழுதானே போவோன்னு இருக்கான். என்ன பேச்சு பார்த்தீங்களா, தொழுதாலே நல்லா இருக்கானா, இருக்கான். நரகத்துக்குரிய கொல்லிக்கட்டையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஏன் தொழுகை இல்லை என்றால் சக்கர் என்கிற நரகம். அதான் அல்லாஹ் சொல்றான், உனக்கு ரிசிக்கு வேணும், பரக்கத்து வேண்டும், பொருள் வேண்டும், ஆட்சி வேண்டும். என்ன வேண்டும், தொழுகை வேண்டும். குர்ஆன் சொன்னான். 20வது அத்தியாயம் 132வது வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அதுக்கு அடுத்து சொல்கிறான், எந்த பொருளை சேகரித்துக் கொண்டு நான் தான் சொத்துக்கு அரசு, நான் தான் சொத்து, ஏன் சொத்து, எனக்குரியது, எனக்குரியது என்கிறாயா, உனக்குரியது அல்ல. பூமியில் உள்ள எல்லாத்தையும் நாம் வாரிசாக்கி விடுவோம், நமக்கு எனக்கு சொந்தம். நீங்க எல்லாம் நம்மகிட்ட வரணும், எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடும். ஏன்ட்ட வந்துடுவா, நீங்க சொத்து கிடக்கும் போதா, பாக்குறமா இல்லையா. அவர் கிட்ட வீடு இருக்கும், அவரை தூக்கிட்டு போவாங்க. அவர் ஓட்ட கால் நிற்கும், அவரை கொண்டு போவாங்க. அவர் ஓட்ட பைக் நிற்கும், அவரை தூக்கிட்டு போவாங்க. வாரிசா அவரு, அவருக்கா சொந்தம் இல்ல இல்ல. அது அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்க அதை உனக்கு நினைக்காத. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க, ஆதமனியவன் எனக்குரியது எனக்குரியது என்கிறார், அவனுக்குரியது எது, அவனுக்குரியது உண்டு வலித்தது, உடுத்தி கிழித்தது, கொடுத்து மகிழ்ந்தது, இதை தவிர வேறு எதுவுமே உனக்குரியது அல்ல. உனக்குரியதா, உனக்குரியது அல்ல. நீ போகும்போது இடுப்பில் கிடக்கின்ற அருணா கயிறு அதை கூட கட் பண்ணிடுறாங்க. சரி, மையத்தை போகுது ஒப்புவாங்களா, கட் பண்ணிடுறாங்க. கொடியா
கொடினாலும் வெள்ளி எடுத்தான்னு சொல்லலாம், அருணாச்சார கூட விட மாட்டாங்க, அவங்க இதான் நிலைமை. அதனாலதான் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி நேரத்திலேயும் கூட இந்த உலகை விட்டு பிரிய போகிறோம் என்கிற நிலை வந்து ரூஹை இழுத்துக் கொண்டிருக்கிற அந்த வேளையில அஸ்ஸலாத் யா உம்மத்தி, என் சமுதாயமே தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள் சொன்னார்கள். அந்த தொழுகை விஷயத்துல, அதிலும் குறிப்பாக ஜமாத் விஷயத்துல எச்சரிக்கை செய்தார்கள். ஒரு சூழ்நிலை எந்த எச்சரிக்கை? தீயிட்டு கொளுத்தவர் கூட ஜமாத்துக்கு வராது சொன்னார்களே, அந்த எச்சரிக்கையை கவனத்தில் கொண்டு இனி வருகின்ற காலங்களில் ஜமாத்தோடு தொழுவது, அதுவும் குறிப்பாக அசர் தொழுகை பற்றி அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது, இவர்களுக்கு அசர் தொழுகையுடைய ஜமாத்து போயிருந்தோம்னா என்ன நினைக்கணுமா? தான் இருந்த பொருள் எல்லாமே போனதற்கு பின்பு இந்த பாலஸ்தீனத்தில் நிற்காக மக்கள் நிர்கதியாக எந்த ஆதாரம் இல்லாமல் உண்ண உணவின்றி உடுக்க உணவின்றி இருக்க இடமின்றி இருந்தால் எப்படிப்பட்ட கவலை வருமோ அப்படிப்பட்ட கவலை நீ அசர் துணை என்பதற்கு போய்விட்டால் நினைக்கிறோம் நான் நினைச்சு சொல்றேன். அதனால ஏன் அசர்லையும் ஃபஜர்லையும் மலக்குகள் வருவாங்க, மலக்கள் வந்து உங்களை செயல்களை பதிவு செய்வாங்க. அப்ப பதிவு செய்யக்கூடிய மலக்கள் வருகிற போது நீ தொழுகாமல் தொழுகை புறக்கணித்து இருப்பாயானால் அவர் டியூட்டிக்கு வர்றவரு அப்ப எழுதுவாரு, தொழுகல போனவருக்கு அல்லாஹ் கேட்பான், என் அடியாள எங்க தூங்கிட்டு இருக்கான். இந்த நிலை மாறுவதற்குத்தான் ஜமாத் ஒன்று கூட வேண்டும். ஜாமிஉல் மஸ்ஜித், மக்கள் ஒன்று கூடி சுஜூது செய்கின்ற இடம் மஸ்ஜித். அதனால ஜமாத்தை பேணுங்க, ஜமாத்துக்கு வருவதற்கு முயற்சி கொள்ளுங்க. ஜமாத்தோட தொழுதால் 27 மடங்கு நன்மை இருக்கிறவங்க கவனத்தில் கொள்ளுங்க. நன்மை என்பது அது எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது, எவ்வளவு அவசியமானது என்பதை நம்ம மரணத்துக்கு பின்புதான் தெரியும். ஜமாத்துக்கு கிடைக்கின்ற சிறப்புகளில் அந்த சிறப்பை மறுமையில் உணர்கிற போது நான் என்ன அந்த நீ செய்த நல்லவனுக்காகத்தான் உனக்கு இந்த சொர்க்கம் சொல்கிற போது அவர் அந்த சொர்க்கவாசி கபர்ல சொல்லுவாரு, யாரெல்லாம் என்னை திரும்ப அனுப்பிடுங்க, நான் மேண்டு போய் கொள்கிறேன், எங்க மக்களை எல்லாம் இன்னொரு நற்கரியங்களை செய்ய சொல்றேன் என்று சொல்லுவார். அந்த வாய்ப்பில்லைன்றுவான். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் ஒட்டுமொத்தமாக தொழுகை மீது விதிக்கப்பட்டிருக்கிற கடமை மூமின்களாக இருந்தால் நேரம் பிரிக்கப்பட்டிருக்கிற அந்த நேரம் குறிக்கப்பட்ட நேரத்திலே உரிய நேர தொழுகையை உரிய நேரத்தில் நிவர்த்தி செய்து அல்லாஹ்விடத்திலே குற்றமற்றவர்களாக அல்லாஹ் ஏறியதை எடுத்து நடந்து அவன் விலக்கியவற்றின் விலகி நடந்த நற்பாக்கியவான்களாக இந்த பூமியில் வாழ்வோம், வெற்றி பெறுவோம். வாகிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தை தீர வேண்டும். நான்லாம் மௌத்தாக மாட்டேன்னு சொல்லவே முடியாது. யாராவது விரும்பிவாங்க, நான் மௌத்தாக எனக்கு மௌத்தே கிடையாதுவா அப்படின்னு எவரும் சொல்ல முடியாது. உலகத்தில் பிறந்த பிறப்பு இருக்கிறது போன்று இறப்பும் இருக்கிறார். பிறக்கின்ற போதே நல்லா நமக்கு எழுதி விட்டுதான் இறப்பு உனக்கு ஒரு தேதி இருக்கிற, அந்த தேதியை அவன் மறைச்சு வச்சிருக்கான். அல்லது கலக்கல் முகத்தில் ஹயாத்தில் எவ்வளவு மையுக்கும் ஆசனமலா, வாழ்வையும் மரணத்தையும் எதற்கு நாம் வைத்திருக்கோம் என்று சொன்னால், எவர் நல்லமல் செய்துவிட்டு வருகிறார், எவர் தீமையை செய்துவிட்டு வருகிறார் என்பதை பார்ப்பதற்காகத்தான் வாழ்வையும் மரணத்தை வைத்திருக்கிறார். எனவே அன்பிற்குரியவர்களே, அந்த மரணம் வருவதற்கு முன்பு நாம் போய் நிம்மதியாக வாழ்க்கை, கபிரிலையும் சரி, மர்மையிலும் மன்னரையிலும் சரி, மறுமையிலும் சரி, நிம்மதியான வாழ்க்கை எப்ப இருக்கு? அவனுடைய உபதேசத்தை கேட்டு செயல்படுத்தி நடந்தால், செயல்படுத்தினால் மன்னரையிலும் உலகத்திலும் இருக்கிறது, மன்னரையும் இருக்கிறது, மறுமையிலும் இருக்கிறார். என்ன இருக்கிறது? மகிழ்ச்சி இருக்கிறார். இல்லை என்றால் ஒமன் ஆயிரம் திக்கிரி இன்னலகும் ஐஷத்தன் நன்கா. யார் நம்முடைய உபதேசத்தை புறக்கணிக்கிறார்களோ, யார் புறக்கணிப்பார்? துர்பாக்கியவான்கள் புறக்கணிப்பார்கள்.
என்ன சொல்றா அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல 7வது சொல்லி காட்டுகிறான் யஸ்ருக்கு யூஸ்ரா பதக்கரின் ஃபாத் இருக்கிறார் சயذكر من يخشى ويتجنبها الاشقى துர்பாக்கியவான் இருக்கிறானே துர்பாக்கியவான் என்னதான் தும்மாவன் கத்து சொன்னாலும் நரகத்தை முன்னாடி கொண்டு நிறுத்தினாலும் அவன் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அப்ப என்ன செய்வான் அல்லது அவன் பெரும் மறுப்பில் தள்ளப்படுவான். உபதேசம் சொல்லியாச்சு, இன்னைக்கு வந்திருக்க சொல்லியாச்சு, ஜமாத்துக்கு போகணும், தொழுகை நிலைநாட்டில் சொல்லியாச்சு. இது யாரு ஏற்றுக்கொள்வா? இரையச்சம் உடையவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இரையச்சம் நிகழ்ச்சியாக அந்த ஆளு சொல்லிட்டு ஜும்மாவோட நீ வேற அப்படி புறக்கணிச்சா பெரும் நெருப்பில் போவார்கள். சும்மலாயமும் சீகா வளாங்கவியார் அவர்கள் அந்த நெருங்க போன்ற மாதிரி வாழவும் மாட்டார்கள், சாவவும் மாட்டார்கள். வேதனை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஏழு உபதேசத்தை புறக்கணிக்காதீர்கள் என சொல்லி நிறைவு